அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 2 அத்தியாயங்கள் 51 மற்றும் 52. அத்தியாயம் 51 மரண எச்சரிக்கை. உரிமை என்றும் சுட்டுவாள் என்றும் சுழல்வாள் என்றும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்ட அந்த ஆயுதம் அந்நாளில் பரவலான புழக்கத்தில் இருந்த பயங்கர ஆயுதங்களில் ஒன்று. அதன் உடற்பகுதி நன்கு வளையும் தன்மையுடன் கூடிய உலோகத்தினால் பட்டையாக அடித்து செய்யப்பட்டிருக்கும். பட்டையின் இரு புறங்களையும் அடியில் இருந்து நுனிவரை நன்றாக கூர்த்தீட்டி விடுவார்கள். அவற்றின் நீளம் 4 அடியில் இருந்து 7 அடி வரை அமைந்திருக்கலாம். அகலம் பெரும்பாலும் 3 அங்குலங்களை தாண்டாது. வீசுவோர் பிடித்துக் கொள்ள ஏதுவாக வாளின் முனையில் உறுதியான கைப்பிடி அமைந்திருக்கும். அது மரத்தாலோ அல்லது உலோகத்தாலோ செய்யப்படும். அம்மாதிரியான வாள்களை எதிரிகளின் மீது நேரடியாக பாய்ச்ச முடியாது. 4 புறங்களிலும் வேகமாக சுழற்றியபடியே வீசி அதன் கூரிய முனைகளை கொண்டுதான் தாக்க வேண்டும். அதாவது விறுவிறுப்பான இயக்கத்தின் மூலம் மட்டுமே முழுமை பெறும் ஆயுதங்களுள் அதுவும் ஒன்று. எதிரிகள் 4 புறங்களிலும் சூழ்ந்திருக்க அவர்கள் அனைவரையுமே ஒரு சேர தாக்கும் வல்லமையை சுழல்வாள் ஒருவருக்கு அளிக்கிறது. அதுதான் மற்ற ஆயுதங்களுக்கும் சுழல்வாளுக்கும் உள்ள வேறுபாடு. உபயோகத்தில் இல்லாத காலங்களில் அதனை கைக்கு அடக்கமாக வட்ட வடிவில் இறுக்கமாக சுருட்டி வைத்து கொண்டு விடுவார்கள். அப்படித்தான் வைத்தாக வேண்டும். அவ்வாறு சுருட்டியே வைக்கப்படுவதனால் தான் அதற்கு சுட்டுவாள் என பெயர். அந்த இயல்பால் தான் சுழல்வாள் வேறு ஒரு வகையில் கையாள ஆபத்தான ஆயுதமாக வடிவெடுக்கிறது. எப்படி எனில் அதனை வீசுபவன் ஒரு வீச்சு வீசிவிட்டு கன நேரம் நிதானித்தாலும் அடுத்த நொடியே அது எல்லையில்லாத வேகத்துடன் மீண்டும் கைப்பிடியை நோக்கி சுழல முயலும். அந்த வேகத்தையும் சுழற்சியையும் சுழல்வாளை பிடித்திருப்பவன் கையாண்டாக வேண்டும். இல்லையே வீசுபவன் கரங்களையே அது பதம் பார்த்து விடும். அதனால் திறமையும் அனுபவம் மிகுந்த மாணவர்களுக்கே அந்நாளில் சுட்டுவாளை கையாளும் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆயுத பயிற்சிகளின் உச்சமாக சுட்டுவாள் பயட்டை சாலைகளில் பயிலும் சட்டர்கள் கருதுவதுண்டு. அப்படிப்பட்ட பயங்கர மகத்துவங்கள் நிறைந்த அந்த சுழல்வாள் பயிட்டு களமறுக்கும் போட்டிகளின் அடுத்த அங்கமாக நடைபெறும். ஆசான் அறிவித்ததை கேட்டு சட்டர்களின் தலை சுழன்றதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் அனைவருமே அனுபவம் மிகுந்த மாணவர்கள்தாம். சுழல்வாளை திறம்பட கையாளும் பயிற்சியும் அவர்களுக்கு நிறையவே உண்டு. ஆனால் களமறுக்கும் போட்டிகளின் பிரச்சனை வேறு. அங்கே சுழல்வாளை கையாண்டால் மட்டும் போதாது, அதனை குறிப்பிட்ட முறையில், குறிப்பிட்ட வகையில், குறிப்பிட்ட எல்லைக்குள் கையாண்டாக வேண்டும். அது என்ன எல்லை, என்ன வரைமுறை என்பதெல்லாம் விடிந்தால்தான் தெரியும். தமது பிரத்யேக முறையில் விரிக்கப்பட்டிருந்த கோரிப்பாயில் உறக்கம் வராமல் இப்புறமும் அப்புறமும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார் பட்டதிரி. தலைக்கு தாங்களாக வைத்துக் கொண்டிருந்த இலவம் பஞ்சு தலையணையை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டு பார்த்தார். ஆனாலும் கண்களை திறக்காமல் இருக்க மூடிக்கொண்டு நீண்ட நேரம் இருந்தும் பார்த்தார். என்ன செய்தாலும் உறக்கம் வரவே இல்லை. அன்று காலையில் இருந்தே ஒன்றன் பின் ஒன்றாக பல வேலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அதனால் உடல் எல்லையில்லாத சோர்வுடன் இருந்தது. நாளை காலை முதல் முகூர்த்தத்திலேயே சுட்டுவாள் பயட்டை துவக்கியாக வேண்டும். ஆதலால் எத்தனை சீக்கிரம் உறங்கி விடுகிறோமோ அத்தனை நல்லது என திரும்ப திரும்ப தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டார். அதற்கும் பெரிதாக பலன் இல்லை. உறக்கம் அத்தனை பிடிவாதமாக வர மறுத்ததற்கு காரணம் அவரது ஆழ் மனதை ஒரு எண்ணம் மாட்டி வதைத்துக் கொண்டிருந்ததுதான். ஒரே ஒரு எண்ணம். கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அந்த ஒரு எண்ணத்தை சுற்றியே அவரது நினைப்பு அமைந்திருந்தது. அவரது அருமை தம்பி அச்சுதனின் வித்தியாசமான நடவடிக்கைகள் தான் அவரது கவலைகள் அனைத்திற்கும் காரணமாக அமைந்திருந்தன. தமக்கு தெரியாமல் அவன் ஏதோ ஒரு ஆபத்தான ரகசியமான காரியம் ஒன்றில் சில நாட்களாகவே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என அவருக்கு தோன்றியது. அது என்ன காரியம்? அதில் யாருடன் அவன் சேர்ந்து கொண்டிருக்கிறான்? எதற்காக நம்மிடம் கூட சொல்லாமல் அத்தனை ரகசியமாக ஈடுபட்டிருக்கிறான்? அவருக்கு இருந்த பல பணிகளுக்கு இடையே அவற்றை தெளிவாக அனுமானிக்க முடியவில்லை. வாமனனிடம் அது பற்றி மனம் விட்டு பேசலாமா வேண்டாமா என அவருக்குள் பெரியதொரு பட்டிமன்றமே நடைபெற்று கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு முன் நிகழ்ந்த சிறு சம்பவம் அது. சந்தி வேளையில் திருமாமணியம்பலத்தில் நரசிம்ம பிரயோக ஜபத்தில் ஈடுபட்டிருந்த அச்சுதன் நீண்ட நேரமாகியும் மடைப்பள்ளிக்கு வராததால் என்னவென்று பார்ப்பதற்காக பட்டதிரி அம்பலத்திற்கு சென்றார். அம்பலத்தை நெருங்கும் போது உள்ளே அவனுடன் யாரோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. இந்த நேரத்தில் இத்தனை அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருப்பது யாராக இருக்கும்?
என்கிற கேள்வியுடன் அவர் மூடியிருந்த கதவை திறக்க, ஏறக்குறைய அதே நேரத்தில் பின் சாளரத்தின் வழியே யாரோ வெளியே குதிப்பதை போல தோன்றியது. ஆனால் பின் பகுதிகளில் இருள் மண்டி இருந்ததால் அதனை நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பேச்சு குரல்கள் கேட்டது என்னவோ உண்மை, அதனை மறுப்பதற்கு இல்லை. அச்சுதனிடம் விசாரித்ததில், யாருமே இங்கு வரவில்லையே அண்ணா, இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு என்னை தேடி யார் வரப்போகிறார்கள் என மழுப்பி விட்டான். அவனது கண்களின் ஓரத்தில் பொய்மை எழுதி ஒட்டி இருந்தது. சிறு பிராயம் முதல் அவனை வளர்த்து வந்தவரான பட்டதிரிக்கு அந்த பொய்மையை கண்டறிவது அத்தனை பெரிய காரியமாக இல்லை. தன்னிடமே மறைக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டானா இவன்? இருக்கட்டும் இருக்கட்டும், மேற்கொண்டு துருவி துருவி விசாரிப்பது சரியாக இராது. அதனால் உண்மையும் வெளிப்படாது என தோன்றியதால் அத்துடன் அந்த நிகழ்ச்சியை மறந்துவிட முயன்றார். ஆனால் அது முடிகிற காரியமாக இல்லை. முறியில் கேட்ட கபடம் நிறைந்த அந்த குரல் உள்ளூர அவரை சங்கடத்திற்கு உள்ளாக்கி கொண்டே இருந்தது. அதற்கடுத்த நிகழ்வு மறுநாள் நிகழ்ந்தது. தனது களத்தை சேர்ந்த சட்டர்களை, குறிப்பாக சில இளம் பிராயத்தவர்களை அச்சுதன் சாலை வளாகத்தின் வடமேற்கு மூலையில் பிரத்யேகமாக சந்தித்து எதை பற்றியோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை அவர் கவனித்து விட்டார். இந்த முறையாவது தம்மை விசாரிக்கும்படி வைத்துக் கொள்ளாமல் தானாக முன்வந்து நடந்ததை கூறுவான் என நம்பினார். அதிலும் அவருக்கு தோல்விதான். சாலையின் ஆச்சாரியன் என்கிற முறையில் அங்கு நடக்கும் அனைத்தும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டாக வேண்டும். ஆனால் அச்சுதன் மேற்கொண்டு எந்த விவரங்களையும் தெரிவிக்காததோடு அவருடன் பிரத்யேகமாக பேசுவதையும் கூட நிறுத்திவிட்டான். தனிமையில் இருவரும் சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் நேர்ந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவரிடம் விலகிச் செல்வதிலேயே அவன் குறியாக இருந்தான். எங்கே தனியாக மாட்டிக்கொண்டு விட்டால் கேள்வி மேல் கேள்வி கேட்டு குடைந்து விடுவோமா என்கிற பயம் போலும். எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்ம பிரயோக ஜெபம் அவனது மனப்போக்கில் ஏற்படுத்தி இருக்கும் மாற்றம் அல்லது மமதை, அது அத்தனை ஆரோக்கியமானதாக அவருக்கு தெரியவில்லை. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாகிவிடும் என தோன்றியது. அளவற்ற சக்தியை அளிக்கும் அந்த பிரயோகத்தை அவனுக்கு உபதேசித்தது தவறோ? அந்த பிரயோகத்தை அபியசிக்கும் மன வலிமை அல்லது தகுதி அவனுக்கு இல்லையோ என அவருள் பல கேள்விகள் எழுந்தன. தகுதியில்லாத ஒருவருக்கு இந்த பிரயோகத்தை உபதேசித்தாயானால் அதனால் பெரும் அனர்த்தங்கள் மட்டுமே ஏற்படும். மரணப்படுக்கையில் ஆசான் ரவிநீலி ஆள்காட்டி விரலை உயர்த்தி அவரது கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி எச்சரிக்கை விடுப்பதை போல கூறிய வார்த்தைகள் அவரது மனதில் வந்து போயின. அவைதாம் அவர் பட்டதிரியிடம் பேசிய கடைசி வார்த்தைகள். அதன் பிறகு வெளியே போகச் சொல்லிவிட்டார். பிற்காலத்தில் தகுதியில்லாத எவனுக்கோ நாராயணன் நரசிம்ம பிரயோகத்தை கற்றுக் கொடுக்க போகிறான் என்கிற பயம் அவருக்குள் அப்போதே தோன்றிவிட்டது. தீர்க்கதரிசிதான் அவர். அதனால் தான் கூடியிருந்த அனைவரையும் விட்டுவிட்டு தம்மை மட்டும் கண்ணோடு கண் நோக்கி அந்த வார்த்தைகளை கடுமையாக மொழிந்தார். அப்போது அவர் மீது எல்லையில்லாத கோபம் வந்தது. தகுதியில்லாத எவனுக்கு நான் இதை கற்றுத்தந்து விட போகிறேன்? ஆசான் எதற்காக இத்தனை தூரம் என்னை வெறுக்க வேண்டும்? அப்படி நான் அவருக்கு என்ன துரோகம் செய்துவிட்டேன் என்றெல்லாம் தோன்றியது. ஆனால் இப்போது அவரது எச்சரிக்கைகள் எத்தனை தூரம் உண்மையாகி விட்டன என்பது புரிகிறது. அவசரப்பட்டு விட்டோமோ? இன்னும் சற்று காலம் கழித்து, இன்னும் சற்று வயதான பிறகு பிரயோகத்தை உபதேசித்திருக்கலாமோ? அது நடவாத காரியம். காந்தலூரை சுற்றி தற்போது உருவாகி இருக்கும் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த பிரயோகத்தை அவரால் தமது உடன்பிறப்புகளுக்கு உபதேசிக்காமல் இருப்பது என்பது இயலாத காரியம். நாளை போட்டிகள் முடிவடைந்த பிறகு என்னவெல்லாம் நடக்குமோ? யார் கண்டார்கள்? தமக்கு ஏதாவது ஆகும் முன்பு அந்த அரிய குலதனத்தை, வலிய சாலையின் பொக்கிஷத்தை உரியபடி அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பது அவரது தார்மீக கடமை அல்லவா? ஒருவேளை களமறுக்கும் போட்டிகளின் போது இருவரில் ஒருவருக்கு ஏதாவது நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது? அதனை சமாளிக்க நரசிம்ம பிரயோகம் அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் அல்லவா? அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் அவர் பிரயோக உபதேசத்திற்கான நாள் குறித்தார். களமறுக்கும் போட்டிகள் துவங்குவதற்கு சரியாக 21 நாட்களுக்கு முன் இருவரும் வடிவ உபதேசம் பெற்றனர். எல்லாமே நல்லபடியாகத்தான் நடைபெற்று வந்தன கடந்த சில நாட்கள் வரை. அதன் பிறகே அனைத்து மாற துவங்கி விட்டன. அச்சுதனின் போக்கில் எல்லையில்லாத மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்து விட்டன. என்ன நடந்திருக்கும்? யார் அவனது மனதை கலைத்திருப்பார்கள்? அவன் தனது மாற்றங்களை அவரிடமே பெருமையுடன் விவரித்துக் கொண்டு போக கோபத்தில் பகிரங்கமாகவே எச்சரிக்க வேண்டி வந்தது.
அச்சுதா, நரசிம்மாகர்ஷணம் ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் உடலுக்கு உடல் வேறுபடும். பலகீனமான மனதுடன் இருப்பவர்களை அது படாத பாடுபடுத்தும், எக்கச்சக்கமாக அலைக்கழிக்கும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இரு. மறந்தும் பத்திய உணவை தவிர வேறு எதிலும் கை வைத்து விடாதே. தமது வார்த்தைகளை அவன் தவறாக புரிந்து கொண்டான். தம் மீதே கோபப்பட்டான் என்று தோன்றியது. அவருடன் அது பற்றி மேற்கொண்டு பேசுவதையே நிறுத்தி கொண்டு விட்டான். இத்தனை காலம் பழகிய பின் தாம் அவன் மீது கொண்டுள்ள அதீத அக்கறை கூடவா அவனுக்கு புரியாமல் போய்விட்டது? களமறுக்கும் போட்டிகள் துவங்கிய அன்று காலை அவர் போட்டிகளுக்காக வந்துள்ள சோழ வீரர்களை கவனித்தார். அந்த இருவரில் ஒருவனை, அதாவது இளையவரை, அவருக்கு உள்ளூரவே பிடித்திருந்தது. இன்னொருவனை சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த இரண்டாம் அவன் வளரி களத்திற்குள் வந்து நின்ற போது தற்செயலாக அச்சுதனை கவனித்தவர் இளம் சட்டன் ஒருவனுக்கு அவன் கண்களால் சைகை செய்வதையும் அதனைத் தொடர்ந்து பெருவளரி வீசப்படுவதையும் கவனித்து விட்டார். அவருடைய வருத்தம் பன்மடங்காகி விட்டது. இத்தனை பிரம்மாண்டமான சக்தியை ஆவாகனம் செய்ய சொல்லி தந்த பிறகும் தன்னம்பிக்கையின்றி குறுக்கு வழியில் போட்டிகளில் வெல்ல முயல்கிறானே அச்சுதன். இதையெல்லாம் அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? நம்மை தவிர வேறு எவராவது சிறுவன் செய்த வேலையை கவனித்துவிட்டு கையும் மெய்யுமாக பிடித்திருந்தால் அவன் ஆதியோடு அந்தமாக அனைத்தையும் உளறி கொட்டி இருக்க மாட்டானா? அதற்கு பிறகு களமறுக்கும் போட்டிகளில் இருந்தே அச்சுதனை தள்ளி வைத்திருக்க மாட்டார்களா? அம்மாதிரியான அவமானங்கள் எல்லாம் இவனுக்கு தேவைதானா? இவ்வாறாக உறக்கம் வராமல் அச்சுதனை பற்றிய பல்வேறு கவலைகளிலும் பட்டதிரி மூழ்கிவிட்டிருக்க, ஏறக்குறைய அதே சமயத்தில் வளாகத்திற்கு வெளியே அச்சுதனின் முறிக்கு பின்புறம் அமைந்திருந்த ஒதுக்குப்புறமான இடம் ஒன்றில் ஒரு பயங்கர காரியம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்டதிரிக்கு தெரியாமல், காந்தலூர் சாலையில் இருந்த வேறு ஒருவருக்கும் தெரியாமல், ரகசியமாக ஒவ்வொரு இரவிலும் அந்த காரியம் தொடர்ந்து சில நாட்களாக கனகச்சிதமாக நடைபெற்று வந்தது. அன்றைய இரவிலும் தடைபடாமல் நடந்தேறிக் கொண்டிருந்த அந்த காரியம்தான் அச்சுதனின் மன மாற்றங்களுக்கு காரணம் என்பதை துரதிருஷ்டவசமாக அங்கிருந்த யாருமே அறியவில்லை. மறுநாள் பொழுது புலரும் முன்னரே காந்தலூர் களரியில் சிறப்பு வழிபாடுகள் ஆரம்பமாகி விட்டன. அன்றைய வழிபாடுகளில் 4 சாலை ஆசனங்களை தவிர போட்டிகளில் மேற்கொண்டு கலந்து கொள்ள போகும் சட்டர்கள் 13 தம்பராட்டியாருக்கும் பார்த்திவ சேகரபுரத்து சாலையாசானும் கலந்து கொண்டார்கள். முதல் நாள் நடைபெற்ற போட்டிகளின் விவரங்களும் அன்றைக்கு நடைபெற போகும் சுற்றுகளின் விவரங்களும் குருதாரியில் வைக்கப்பட்டிருந்த லிங்க பெட்டிகளின் முன்பில் சுருக்கமாக விளக்கப்பட்டன. வளரி களத்தில் தேர்ச்சி பெற்ற சட்டர்கள் ஒவ்வொருவராக குருதாரிக்கு வரவழைக்கப்பட்டு குருநாதர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். முதல் ஆசான்கள் நால்வரையும் மனதில் வரித்து மூடியிருந்த லிங்க பெட்டியை பல்வேறு மலர்கள் தூவி வழிபட்டு நிலத்தில் விழுந்து வணங்கிய சட்டர்களுக்கு மூத்தோரின் ஆசைகளை தெரிவிக்கும் வகையில் வளத்தோளில் 2வது தாயத்து கட்டப்பட்டது. அது வெள்ளியினால் ஆன தாயத்தாக அமைந்திருந்தது. வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு ஆசான்கள் நால்வரும் களரியின் பூத்தரையில் எழுந்து அருளியிருந்த தெய்வங்கள், அதிதேவதைகள் முதலியவற்றுக்குரிய பூஜைகளை செய்து முடித்தார்கள். முதலில் கணபதிக்கு உரியதான விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேவி பூஜை, விஷ்ணு பூஜை, காளி பூஜை, வாகீச பூஜை என பல்வேறு பூஜைகளும் நிதானமாக நடத்தி முடிக்கப்பட்டன. ஒவ்வொரு தெய்வத்தை தொழும் போதும் அந்த தெய்வங்களுக்குரிய பூக்களும் இலைகளும் அர்ச்சிக்கப்பட்டன. வழிபாடுகளை நடத்தி முடித்து தூப தீபாராதனைகளை காட்டி முடிப்பதற்கும் பொழுது புலர்வதற்கும் சரியாக இருந்தது. அனைவரும் கஞ்சி அருந்துவிட்டு மைதானத்தின் வடபுலத்திற்கு வந்து சேருங்கள். இன்னும் ஒரு நாளிகை நேரத்தில் சுழல்வாள் பயிட்டு ஆரம்பமாக போகிறது என அறிவித்தார் ஆசான். அத்தியாயம் 52. சுழல்வாள் பயிட்டு. காந்தலூர் சாலை மைதானம் களத்திற்கு ஒன்றாக நாற்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை முன்னரே கண்டோம். அந்த 4 பகுதிகளுள் தென்மேற்கு மூலையில் புலிக்களரியின் அருகே அமைந்திருந்த பகுதியில்தான் களமறுக்கும் போட்டிகளின் முதல் அங்கமான வளரி வீச்சு நடைபெற்று முடிந்திருந்தது. ஆகையால் சுழல்வாள் பயிட்டு களமாக திருமாமணி அம்பலத்திற்கு அருகே அமைந்திருந்த மைதானத்தின் வடமேற்கு பகுதி தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அன்றைய வால் பயிட்டுக்கான களத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டர்கள் சிலர் விடியற் காலையிலேயே வரைந்து முடித்திருந்தார்கள். வளரிக்களம் வட்ட வடிவத்தில் அமைந்திருந்தது என்றால் வால்பயிட்டு களமோ அருகோண கேத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்டிருந்தது. கோணங்களில் ஆங்காங்கே சிறு வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன.
அருகோணம் சுழன்று சுழன்று சிறிதாகி இறுதியில் வட்ட வடிவில் முடிந்தது. களத்தின் வடிவம் அங்கிருந்த சட்டர்கள் பலருக்கும் பரிச்சயமானதாக இல்லை என்பதை அவர்களின் கவலை தோய்ந்த பார்வைகளும் முணுமுணுப்பாக வெளிப்பட்ட பேச்சு குரல்களும் கோடிட்டு காட்டின. ஒருவரின் வாழ்பயிட்டு திறனை தெரிந்து கொள்ள இத்தனை சிக்கலான களம் தேவையே இல்லை. மூழ்கி குளத்தார் தேவையில்லாமல் தகுதி சுற்றுகளை பெரிதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பதாக அவர்களின் பேச்சு அமைந்திருந்தது. வேடிக்கை என்னவென்றால் மூழிக்குளத்து சாலையில் இருந்து வந்திருந்த சட்டர்களுக்கே அந்த களத்தின் வடிவம் புதிதாக இருந்தது என்பதுதான். பயிற்சிகளின் போதெல்லாம் கிழவர் இந்த களத்தை பற்றி மூச்சே விட்டதில்லையே, இப்போது மட்டும் இந்த களம் எங்கிருந்து முளைத்தது? சே, கிழவர் இத்தனை தூரம் நம்மை மோசம் செய்திருக்க வேண்டாம். இதனை எவ்வாறு சமாளிப்பது என்றெல்லாம் அவர்கள் தங்களின் ஆசானை பிரத்யேகமாக அர்ச்சித்துக் கொண்டிருந்தார்கள். அருகோண களத்தின் அமைப்பை தாங்கள் புரிந்து கொண்டபடி சுருக்கமாக நண்பர்கள் விளக்க தம்புராட்டியாருக்கு உடனே அது விளங்கிவிட்டது. உன்னிகளா, இது ஒரு பழைய விதமான சோதனா முறை, தற்போது வழக்கொழிந்து விட்டது. இதனை எதற்காக இப்போது தேர்ந்தெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. இந்த களம் சற்று கடினமானது. எச்சரிக்கையுடன் செயல்படாவிட்டால் கரம் வெட்டுப்பட்டு விடும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? எக்காரணம் கொண்டும் தலையை குனிந்து தரையை பார்க்காமல் இருக்க வேண்டும். என்ன? தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? தம்புராட்டியார் அந்த கேள்விக்கு பதில் கூற முற்படும் போது மணி சப்தம் கேட்டது. சுழல்வாள் பயிட்டு களத்தில் முதலாவதாக களிக்குடி பெருஞ்சாலையை சேர்ந்த கம்பன் மணியன் என அறிவித்தார் மூழிக்குளத்து ஆசான். இளையவருக்கு சுருக்கென்றது. அடடா, முதலாவதாக நமது பெயரை அறிவித்து விட்டார்களே. மற்றவர்கள் எல்லாம் அந்த களத்தை எவ்விதம் அணுகுகிறார்கள், என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனித்து புரிந்து கொண்டு உரியபடி ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாமல் போய்விட்டதே. இத்தனை சீக்கிரமாக மாட்டிக்கொள்வோம் என எதிர்பார்க்கவில்லையே. தம்புராட்டியார் களத்தை பற்றி ஏதோ முக்கியமான தகவலை கூற வந்தார். அந்த விபரத்தை கூட தெரிந்து கொள்ள அவகாசம் இருக்காது போல் இருக்கிறதே. ஆண்டவா, இது என்ன சோதனை! அறிவிப்பை கேட்ட பிறகும் நண்பர் இம்மியும் நகராமல் தயங்கியபடியே நிற்பதைக் கண்ட மழப்பாடியார், உங்களின் பெயர்தான் முதலில் அறிவிக்கப்பட்டுள்ளது, உடனே கிளம்புங்கள், வெற்றியுடன் திரும்புங்கள் என காதோரமாக கிசகிசித்தார். வேறு வழியில்லை, கிளம்பித்தான் ஆக வேண்டும். இளையவர் குனிந்து அருகில் நின்ற தம்புராட்டியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினார். அவரது புஜங்கள் இரண்டையும் தம்புராட்டியாரின் உறுதியான கரங்கள் இறுக பற்றின. உன்னி, பயப்படாதே, நான் கூறியதை மட்டும் மனதில் கொள். எக்காரணம் கொண்டும் குனியாதே, தரையை பார்க்காதே. களத்தின் வடிவத்தை கண்களில் ஏற்றாமல் மனதில் ஏற்று. வெற்றி நிச்சயம் உனக்கு. களிக்குடி பெருஞ்சாலையை சேர்ந்த இளைஞர் நிதானமாக நடந்து சுழல்வாள் களத்திற்கு அருகில் வருவதையும் அங்கு வரையப்பட்டிருந்த வடிவத்தை உற்று நோக்குவதையும் சட்டர்கள் அனைவரும் கவனித்தார்கள். சோழ நாட்டான் நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டான், அவனுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு தோன்றியது. மூழிக்குளத்தார் முன் வந்து கம்பீரமான குரலில் கீழ்கண்டவாறு மொழிந்தார். சட்டர்களே, இது ஒரு பழைய களம். தற்போது இது பயன்பாட்டில் இல்லை. இதன் வடிவம் சுழல்வாளை போலவே சுழன்று சுழன்று அமைந்திருப்பதை கவனியுங்கள். இதனை சுழல்வாள் களம் என்றே அக்காலத்தில் பெயரிட்டு அழைப்பார்கள். கையாள்வதற்கு கடினமான இந்த களத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் இதனை விரைவாக நடத்தி முடித்துவிடலாம் என்பதே. இந்த விரோதி வருட போட்டிகளில் அதிகப்படியான எண்ணிக்கையில் சட்டர்கள் கலந்து கொள்வதால் ஏற்பட்டுள்ள நேர நெருக்கடியை இவ்வாறெல்லாம் சமாளிக்க வேண்டி உள்ளது. எப்படியும் இன்றைய இரவு முதல் ஜாமத்திற்குள் தகுதி சுற்றுகளை முடித்தாக வேண்டும். இனி களத்தை பற்றி நான் கூறப்போகும் சில விதிமுறைகளை கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கரங்களில் கொடுக்கப்படும் சுழல்வாளை விடாமல் சுழற்றியபடியே அறுகோணங்களின் மையத்தில் இருக்கும் வட்டத்தை அடைவதுதான் உங்கள் குறிக்கோள். அந்த மையத்தை களத்தில் வரையப்பட்டிருக்கும் வடிவங்களின் வழியாக மட்டுமே சென்றடைய வேண்டும். களத்தின் கோடுகள் மீது கால் வைத்து நடக்கலாம், ஆனால் நிற்கக்கூடாது, நிதானிக்க கூடாது. அதே போல வட்டங்களின் மீது எத்தனை நேரம் வேண்டுமானாலும் நிற்கலாம், ஆனால் நடக்கக்கூடாது. கள பாதையில் இருந்து விலகினாலோ கோடுகளின் மீது சில கணங்களுக்கு மேல் நின்று நிதானித்தாலோ வட்டங்களின் மீது நடந்தாலோ முறை முடிந்ததாக கருதப்படும். ஆகவே எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள்.
சுழல்வாளை நீண்ட நேரத்திற்கு விடாமல் சுழற்றிக் கொண்டே இருக்க முடியாது. ஆகையால் நேரம் பற்றிய விழிப்புணர்வும் முக்கியம். போட்டியை துவக்கும் முன் களத்தை ஒரு முறை சுற்றி வந்து அதன் வடிவத்தை பரிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். இப்போது கம்பன் மணியனின் முறை துவங்குகிறது. சட்டரே, நீங்கள் களத்தை வால்பிடிக்காமல் ஒரு முறை சுற்றி வரலாம். மற்றவர்கள் களத்தில் இருந்து 6 அல்லது 7 அடி விலகி நில்லுங்கள். மணி இன்னொரு முறை அடித்து ஓய்ந்தது. மணியனார் மேலும் 4 தப்படிகள் நடந்து சென்று அந்த களத்திற்கு மிக அருகில் நின்றார். அருகில் வந்து பார்க்கும்போதுதான் அது எத்தனை பெரிய களம் என்பதே புரிந்தது. குறிப்பாக அதன் முதல் அறுகோணம் மிக பெரியது. அதன் ஒவ்வொரு பக்கமும் 6 அல்லது 7 அடி இருக்கும். அவர் முதல் வட்டத்தில் இருந்து இரண்டாவது வட்டத்திற்கு நடந்து பார்த்தார். மிகுந்த எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டி வந்தது. சற்று கவனம் பிசகினாலும் பாதங்கள் கோடுகளை விட்டு வெளியில் பதிந்தன. மிக சிக்கலான களம் என்பதில் சந்தேகமே இல்லை. இதனை எப்படித்தான் சமாளிப்பது? தம்புராட்டியாரோ எக்காரணம் கொண்டும் குனியாதே, தரையை பார்க்காதே என்றல்லவா கூறியிருக்கிறார். குனிந்து தரையை பார்க்காமல் பாதையில் நடப்பது சாத்தியமே இல்லையே. எதற்காக அவ்வாறு கூறினார் என்பது விளங்கவே இல்லையே. மணி சப்தம் அவரது போட்டி நேரம் துவங்கிவிட்டதை அறிவித்தது. எவரோ ஓடி வந்து ஒரு நீண்ட சுழல்வாளின் கைப்பிடியை மணியனாரின் கரங்களில் திணித்துவிட்டு சென்றார்கள். நன்கு சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ஆயுதம் ஒரு ஆவேசமாக வீச்சிற்கு ஆயத்தமாகவே இருந்தது. நண்பரின் செயல்பாடுகளை மழப்பாடியார் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அறுகோணத்தின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு நடந்து செல்வதும் களத்தை உற்று பார்த்தபடி சுற்றி சுற்றி வருவதையும் கவனித்தார். என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் நமது நண்பர்? தம்புராட்டியார் எக்காரணம் கொண்டும் குனியவே கூடாது என்று தெளிவாக கட்டளையிட்டிருக்க, இவரோ குனிந்த தலை நிமிராமல் அல்லவா எந்த களத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தரையை பார்க்காமல் களத்தை கடப்பது சாத்தியமல்ல என நினைக்கிறாரா? ஒரு கட்டத்தில் மணியனார் களத்தை சுற்றி வருவதை நிறுத்திவிட்டு ஒரு வட்டத்திலிருந்து அடுத்த வட்டத்திற்கு தாவிக் கொண்டிருந்தார். எதற்காக இந்த குரங்கு வேலை? ஏன் இப்படி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் இளையவர்? மணி அடித்தது. அவ்வளவுதான். மணியனாரின் கதை இத்துடன் முடிந்தது என்றுதான் முளப்பாடியாருக்கு தோன்றியது. இளையவர் களத்தின் முதல் வட்டத்தில் வந்து நேராக நின்றார். தலையை திருப்பி களத்தின் வடிவத்தை ஒரு முறை பார்த்து கொண்டார். சுழல்வாளை மெல்ல சுழற்ற துவங்கினார். தம்புராட்டியார் இறுதியாக கூறிய வார்த்தைகளை தவிர அவரது மனதில் அப்போது வேறு எண்ணங்களே இல்லை. எக்காரணம் கொண்டும் குனியாதே, தரையை நோக்காதே. வாளை பிடித்த மறுகணமே ஏன் தரையை பார்க்க கூடாது என்பது விளங்கிவிட்டது. ஒருவன் தனது கவனம் முழுவதையும் வாளின் சுழற்சியில் செலுத்தினால் அன்றி அதனை கையாளவே முடியாது. தவறிப்போய் கீழே வரையப்பட்டிருக்கும் களத்தின் கோடுகளிலோ மற்ற விஷயங்களிலோ கவனம் பிசகினால் நிச்சயம் கரங்களில் வெட்டு விழுந்துவிடும். ஆகவே களத்தின் முக்கியமான சூட்சுமம் அதனை குனிந்து பார்க்காமல் இருப்பதில்தான் இருக்கிறது. அதனால் தான் குனியாதே, களத்தை பார்க்காதே என தம்புராட்டியார் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறியிருக்க வேண்டும். ஆனால் மூழி குளத்தார் கோடுகளில் இருந்து கால்களை விலக்கக்கூடாது என்றாரே. கவனம் பிசகாமல் நடந்தாலன்றி அந்த கோடுகளில் இருந்து கால்கள் பிளறாமல் நடப்பது என்பது சாத்தியமல்லவே. ஆக இரண்டில் ஏதோ ஒன்றில் ஒரு முரண் இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. என்ன அது? மீண்டும் ஆசான் கூறிய வார்த்தைகளை ஒரு முறை நினைத்து பார்ப்போம். சுழல்வாளை விடாமல் சுழற்றியபடியே களத்தின் அறுகோண மையத்தில் இருக்கும் வட்டத்தை அடைவதுதான் உங்களுக்கு வைக்கப்படும் குறிக்கோள். சரி, இது புரிகிறது. மையத்தை களத்தில் வரையப்பட்டிருக்கும் வடிவங்களின் வழியாக மட்டுமே சென்றடைய வேண்டும். அவற்றுள் கோடுகளின் மீது கால் வைத்து நடக்கலாம், நிற்கக்கூடாது. வட்டங்களின் மீது நிற்கலாம், நடக்கக்கூடாது. களத்தில் வரையப்பட்டிருக்கும் வடிவங்களின் வழியாக, களத்தில் வரையப்பட்டிருக்கும் வடிவங்களின் வழியாக. விரைவாக யோசி, அதிக அவகாசம் இல்லை. வட்டங்கள் மற்றும் கோடுகளின் வழியாக என்று கூறாமல் களத்தில் வரையப்பட்டிருக்கும் வடிவங்களின் வழியாக என்று பொதுப்படையாக கூறுவானேன்? ஒருவேளை கூறிய நுண்ணறிவும் மதிநுட்பமும் வாய்ந்திருந்த அந்த இளைஞர் கோடுகளை புறக்கணித்து வட்டங்களை மட்டும் கொண்டிருந்த ஒரு களத்தை மனதிற்குள் உருவகித்தார். அது சம்பந்தமில்லாமல் வேறு ஒரு வடிவமாக காட்சியளித்தது. கோடுகளினால் உருவாகும் வடிவத்தின் மையத்தை அடைவதற்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் உண்டு.
ஆனால் வட்டங்களினால் மட்டுமான களத்தை உருவகித்தால் மையத்தை அடைவதற்கு பல பாதைகள் உருவாகிவிடும். அந்த பாதைகளுள் அவருக்கு தேவைப்படும் பாதை எது? நிமிர்ந்த தலையுடன் சுழல் வாளை சுழற்றி கொண்டிருந்த அவருக்கு அந்த நேரத்தில் கண்களுக்கு தென்பட்டது ஒரே ஒரு வட்டம் மட்டுமே. அவர் நின்றிருந்த அருகோணத்திற்கு அடுத்ததாக வரையப்பட்டிருந்த சிறிய அருகோணத்தில் ஏறக்குறைய 6 அடி தொலைவில் தெரிந்த ஒரே வட்டம். கோடுகளில் நடக்கலாம், நிற்கக்கூடாது. வட்டங்களில் நிற்கலாம், நடக்கக்கூடாது. அப்படியென்றால் பக்கவாட்டில் தெரியும் அந்த வட்டத்தை எவ்வாறு அடைவது? அதற்கு ஒரே வழிதான் உள்ளது. என மூச்சடக்கி ஒரே தாவலில் அவர் அந்த வட்டத்திற்குள் குதிப்பதை சட்டர்கள் அதிர்ச்சியுடன் கவனித்தார்கள். ஹோவென நாற்புறங்களிலும் கோஷங்கள் எழுந்தன. ஆகா, கோட்டுப்பாதையில் கால் வைத்து நடக்க முயலாமல் பாதையில் இருந்து விலகி எங்கோ பக்கவாட்டில் குதித்து விட்டானே இவன். கதை இத்துடன் முடிந்தது. மொழி குலத்தார் மணியை உடனடியாக அடிக்கப் போகிறார். சோழ நாட்டான் முறை முடிந்தது என்று அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் வட்டத்திற்குள் குதித்து பல கணங்கள் ஆகியும் மணி சப்தம் கேட்கவில்லை. மொழி குலத்தாரும் மற்ற ஆசான்களும் ஒரு மெல்லிய ஆச்சரியத்துடன் அந்த இளைஞரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் அவன் அவ்வாறு குதித்தது சரியா என்ன? மணியனாருக்கு இப்போது தன்னம்பிக்கை மிகுந்தது. தாமதிக்காமல் கண்களுக்கு தட்டுப்பட்ட அடுத்த பக்கவாட்டு வட்டத்திற்குள் குதித்தார். இப்போது இறுதியாக அவர் அடைய வேண்டிய வட்டம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் சற்றே தொலைவில் அமைந்திருந்தது. தாவி குதிக்கக்கூடிய தொலைவில் இல்லை. இது எதனால்? சுழல்வாளை விடாமல் சுழற்றி கொண்டிருந்ததனால் மணிக்கட்டில் மெல்லிய வலி ஏற்பட துவங்கியது. இன்னும் அதிக நேரத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாது. எங்கேனும் குதித்தே ஆக வேண்டும். அவர் உத்தேசமாக குறிவைத்து மையத்தில் இருந்த வட்டத்தை நோக்கி குதித்தார். அவரால் மைய வட்டத்தை அடைய முடியவில்லை. அதற்கு சற்று வெளியில் அமைந்திருந்த பெரிய வட்டத்திற்குள் தான் குதிக்க முடிந்தது. அடுத்த கணமே மணி சப்தம் கேட்டது. அவ்வளவுதான், அவரது முறை முடிந்து விட்டது. சில நிமிடங்களுக்குள் அவரது வால் பயட்டு சற்றே முடிந்து விட்டது. தேறினோமா இல்லையா? சுழற்சியை குறைத்து தாம் குதித்த இடத்தை குனிந்து பார்த்தார். அப்போதுதான் களத்தின் மையத்தில் இருந்தது வட்டமே அல்ல, வட்டம் போன்று வரையப்பட்டிருந்த எண்கோணம் என்பது தெரிந்தது. ஆக மையத்தில் இருக்கும் வட்டம் என்றால் அது பெரிய வட்டம் மட்டும்தான். ஆகவே அவர் குதித்தது சரி. அவர் நிமிர்ந்து பார்க்க மெல்லிய புன்னகையுடன் மூலிக்குளத்து ஆசான் களத்தை சுட்டி காட்டியபடியே மற்றவர்களுக்கு ஏதோ கூறிக்கொண்டிருப்பது தெரிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி. வழக்கம் போல அதை பற்றிய 2 இமேஜ் கொடுத்திருக்காங்க. 2யுமே வீடியோல அப்லோட் பண்றேன் நண்பர்களே. தேங்க்யூ.